Hello friends. இப்போ நம்ம பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி சிக்னல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிக்னல் அண்ட் சிஸ்டத்துல நம்ம சிக்னலோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், அடுத்து சிஸ்டமோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ 4 இயர் சீரீஸ் இந்த கான்செப்ட் பார்ப்போம். ஓகேவா? ஒரு 4 இயர் சீரீஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அதோட டெஃபினிஷன் எல்லாமே பார்க்க போறோம். 4 இயர் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சிக்னல்ஸ்ல பார்க்க போறோம். 4 இயர் சீரீஸ் அப்ப நம்ம என்ன கொடுப்போம், டைம் டொமைன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரீக்வன்சி டொமைனா வந்து மாத்த போறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம், சிக்னலை டைம் டொமைன்ல இருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனா கன்வெர்ட் பண்ணுவோம். 4 இயர் சீரீஸ் யூஸ் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 4 இயர் சீரீஸ் இஸ் அது என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். 4 இயர் சீரீஸ் இஸ் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? as a sum of sine and cosine wave இருக்கும். A 4 year series is a way to decompose a periodic function into set of simple waves. ஓகேவா? அதாவது இது ஒரு பீரியாடிக் சிக்னலா தான் இருக்கணும். மற்றபடி இல்லைன்னா வந்துட்டு அது வந்து ஒரு 4 இயர் சீரீஸ் ஃபார்மேட்ல நம்ம வந்து சிக்னலை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எடுத்துக்கிடவும் முடியாது. இதுல வந்து மெயினானது என்னது தெரியுமா, 4 இயர் சீரீஸ்ல இது வந்து டிரிச்லெட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுனா தான் அது வந்து 4 இயர் சீரீஸ். அப்படின்னா இப்படின்னா என்ன, அது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீரியாடிசிட்டி, அதாவது பீரியாடிக் சிக்னலா தான் இருக்கணும். ஓகேவா? அதான் பீரியாடிசிட்டி. ஃபங்க்ஷன் f of x must be period with டைம் tன்னு சொல்லலாம் அல்லது 2πன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்லெட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. டிஸ்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அது 4 இயர் சீரீஸ் மூலமா நம்ம அந்த சிக்னலை பாஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும், அவுட்புட் கொண்டு வர முடியும். ஓகேவா? இட் மஸ்ட் ஹேவ் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்சிமா அண்ட் மினிமா. மேக்சிமா அண்ட் மினிமாங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் சொல்றேன். இப்போ ஒரு சிக்னல் வந்து இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் சைக்கிள்னா என்னன்னு தெரியணும். சைக்கிள்னா என்னது, பாசிட்டிவ் அண்ட் ஒரு சிக்னல்ல வந்து ஒரு வேவ், பாசிட்டிவ் வேவ் அண்ட் நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு சைக்கிள். லிமிட் எப்படி எடுப்போம், இதுல இருந்து இது வரைக்கும் எடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல உள்ள மினிமா அண்ட் மேக்சிமா வந்து ஃபைனைட்டா இருக்கணும். ஃபைனைட்டா இருந்தால்தான் 4 இயர் சீரீஸ் மூலமா நம்ம வந்து அடுத்து சிக்னலை பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா அந்த வேலை பாஸ் பண்ண முடியாது. ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி வித் த இன்டர்வல் ஆஃப் 0 to 2π. அதாவது டிஸ்கண்டினியூட்டி ஒரு வேவ் ஃபார்ம், சைக்கிள் வேவ் ஃபார்ம். இப்போ வந்துட்டு இப்போ இதுல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருந்தா அந்த வேவ் சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? இதோட முடியுது. ஸோ டிஸ்கண்டினியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்தா பாஸ் ஆகும். சேம் மெத்தட் இப்படி வருது, திடீர்னு இப்படி போகுது. இப்படி சிக்னல் இஷ்டத்துக்கு மேலே ஏறி போகும்போது உங்களுக்கு வேவ் வந்து வேற மாதிரி வரும். இங்கே இப்போ வந்து இதுல இருந்து இது வரைக்கும் கட் ஆகுது. இங்கே வேவ் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இது வந்து சேமா இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து டிஸ்கண்டினியூ ஆகுறது ஸ்மாலா இருக்கு, அடுத்து லார்ஜா இருக்கு, அப்படி போகுது. ஸோ இது வந்து இதுல மூலமா நம்ம 4 இயர் சீரீஸ் இது மூலமா பண்ண முடியாது. இப்படி வராது. ஓகேவா? சிக்னல் அந்த மாதிரி பாஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ எப்படி இருக்கணும், அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் கரெக்டா அந்த டிஸ்கண்டினியூட்டி கரெக்டா இருந்தா தான் நம்ம வந்து அந்த வேவ் ஃபார்மை பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளவுதான். இது கேட்டாங்கன்னா 2 மார்க்ல இந்த 3 பாயிண்டை எழுதிருங்க. ஓகேவா? மேக்சிமா அண்ட் மினிமா ஃபைனைட் நம்பரா தான் இருக்கும், அப்புறம் வந்துட்டு பீரியாடிக்கா தான் இருக்கும். ஓகேவா? அந்த 3 பாயிண்ட் தான். தென் 4 இயர் சீரீஸ்ல என்னென்னலாம் இருக்கு, கண்டினியூஸ் டைம் 4 வழக்கம் போல எல்லாத்துலயும் உள்ள மாதிரி தான் இதுலயும். கண்டினியூஸ் டைம் 4 இயர் சீரீஸ் அண்ட் டிஸ்கிரீட் டைம் 4 இயர் சீரீஸ். கண்டினியூஸ் டைம்ல 2 இருக்கு, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம், எக்ஸ்போனென்சியல் ஃபார்ம். அதே இது டிஸ்கிரீட்ல வந்துட்டு ஒன்னே தான் இருக்கு, எக்ஸ்போனென்சியல் ஃபார்ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் 4 இயர் சீரீஸ் பத்தி பார்ப்போம். அதோட ஃபார்முலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் x of t is equal to a0 plus
summation of infinity n is equal to 1 an cos n omega naught t plus summation of infinity n is equal to 1 bn sin n omega naught t. ஓகேவா? ஸோ இதில் ஏ நாட்டுங்கிறது என்னது டிசி வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க? டிசி வேல்யூ அல்லது ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஏ நாட் ஏஎன் பிஎன்லாம் என்னது ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அதே இது ஒமேகா நாட்ங்கிறது என்னது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அது ரேடியன் பை செகண்ட். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னது? அதாவது ஒமேகா நாட்டுக்கு என்ன எழுதுவோம்? 2π/t எழுதுவோம். ஒமேகா நாட்னா என்னது? 2πf சொல்லுவோம். எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன சொல்லுவோம்? 1/t சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 1/t. ஸோ நம்ம வந்து அந்த எஃப்ஐ எடுத்துட்டு நம்ம வந்து 1/t போட்டோம்னா என்ன வரும்? 2πt வந்துடும். ஓகேவா உங்களுக்கு? ஸோ 2πtங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் டைம் பீரியட்னு சொல்லுவோம். 2πt என்ன சொல்லுவோம்? ஃபண்டமெண்டல் ஆஃப் டைம் பீரியட்னு சொல்லுவோம். n ஒமேகா நாட் = n ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தெரியாம சம் வந்து பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சாதான் இந்த சம் பண்ண முடியும். a0 = 1/t integral of -t to t x of t dt an = 2πt - t to t x of t cos n omega naught t dt bn வந்து 2πt integral of -t to t x of t sin n omega naught t dt. ஓகேவா? இப்போ பாருங்க, இதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? மனப்பாடம் பண்ணிட்டு ஆகணும், வழி கிடையாது. இப்போ வந்து இதுல 2 இருக்கு. சிமெட்ரி ஆஃப் சிக்னல்னா என்ன? சிமெட்ரியில வந்து 2 சிக்னல் இருக்கு, ஈவன் அண்ட் ஆட். ஓகேவா? ஹாஃப் வே சிக்னல்னு ஒன்று இருக்கு, தேர்ட் ஒன். ஓகேவா? அது நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஈவன்ங்கிறது என்னது? ஈவன்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீன்னு இருக்கும். ஆடுனா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீன்னு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சிக்னல் இருந்தா இது ஈவன், இந்த மாதிரி சிக்னல் இருந்தா இது ஆடு. ஓகேவா? இதை ஏன் ஆடுன்னு சொல்றோம்ங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இது இருக்குன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஆஃப் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? நம்ம எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே இதுல இருந்து இங்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறது மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது மைனஸ் எக்ஸ் டீன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த 4 இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியும் ஈக்குவலா இருந்தால், அதாவது இதுவும் ஈக்குவலா இருந்தால் அது ஈவன். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டியும் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டியும் ஈக்குவலா இருந்தா அது ஆட். ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா என்ன சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ என்ன வருது உங்களுக்கு? இங்க பாசிட்டிவும் வருது, உங்களுக்கு நெகட்டிவ், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கு? இது எக்ஸ் ஆஃப் டீல இருக்கு, இது என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீல இருக்கு. ஸோ இது வந்து ஆட். ஓகேவா? சேமா இருந்தா ஈவன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட், இன்னொன்னு ஹாஃப் வேவ்ல இருக்கும். ஓகேவா? அது நான் வந்து இன்னொன்னு சொல்றேன், அடுத்து எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஆடா வந்தா டயக்ராம் வந்து a0 an = 0 நீங்க டைரக்டா எழுதிடலாம். bn ≠ 0 எழுதலாம். ஓகேவா? அதே இது ஈவனா டயக்ராம் வந்துருச்சுன்னா a0 வந்து 0வாவும் இருக்கலாம், அல்லது ஆன்சரும் வரலாம். ஓகேவா? அது வந்து ஆப்ஷனலா இருக்கும். bn வந்து 0வா தான் இருக்கும். anக்கு வந்து ≠ 0 வேல்யூ இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். ஈவன் அண்ட் ஆட். இதை வச்சு நீங்க ஈவன் அண்ட் ஆடுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா எழுதிக்கலாம். இப்படி ஆன்சர் இப்படிதான் வரும். ஓகேவா? a0 an வந்து 0வா தான் வரும் ஆடுல, ஈவன்ல வந்து bn வந்து 0வா தான் வரும். இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுட்டா நீங்க இப்படி ஷார்ட்டா எழுதிடலாம். ஓகேவா? இப்ப சம் மூலமா அடுத்து உங்களுக்கு நான் இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல புரியாததெல்லாம் சம் மூலமா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லும் போது நல்லா இன்னும் புரிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல ஏதாவது புரியல, டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.